மதுரை மீனாட்சி அம்மனின் பக்தரான ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் தனது கனவில் கண்டபடி பனைமரக்காட்டில் கிடைத்த சுயம்பு வடிவான முருகப்பெருமானை திருப்போரூரில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். திருப்போரூர் கந்தசாமி கோவில் போகும் வழியில் சிதம்பர சுவாமிகளின் மடம் இருக்கிறது. அமைதியான சூழல். இங்கே வணங்கி தியானம் பண்ணிட்டு போகலாம். மனதுக்கு தெளிவும் அமைதியும் கிடைக்கும். சென்னை ஓஎம்ஆரில் திருப்போரூர் போகும் வழியில் சிதம்பர சுவாமிகளின் திருமடம் இருக்கிறது. இந்த திருமடத்துக்கு வெளியே வாசல்ல சரக்கொன்றை மரம் இருக்குது. இந்த சரக்கொன்றை மரம் பார்ப்பதற்கு அபூர்வமானது. கோடை காலத்தில் பூக்கும். சரசரமாக பூத்து குலுங்கும். மஞ்சள் கலரில் பூக்கள் பூத்து குலுங்குறதே ஒரு அழகு. புத்தாண்டில் சரக்கொன்றை பூவை பார்க்குறது வாழ்வில் வளம் சேர்க்கும்னு சொல்லுவாங்க. இதை நோயை விரட்ட மூலிகை மரம்னு சொல்லுவாங்க. காமாலை நோய், புற்றுநோய் இதெல்லாம் சரிப்படுத்தும். இதனுடைய இலை பூவை கஷாயம் செய்து குடிப்பாங்க. ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் பற்றியும் சரக்கொன்றை மரத்தை பற்றியும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.